ம். ம். எப்படி இருக்கீங்க பத்து? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இளங்க எங்க? இளங்கோ எல்லாருமே தூங்குறானுங்கடா, அநியாயத்துக்கு தூங்குறானுங்கடா. எவன் போன் ஆமா, அடிச்சாலும் எடுக்க மாட்டேன். 11 மணிக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் சுனில் மேட்ச் முடிச்சா தூங்கதான் செய்வாங்க. சுனில் எடுக்கல, இளங்கோ எடுக்கல, ஆதில் எடுக்கல, ரோஹித், கேஎல் ரோஹித் ராகுல். வரலன்ட்டான், ஏமா அப்துல் கலாம் கேஎல் எடுக்கல. ராகுலுக்கு என்னாச்சு? தூக்கம் வருதான் அவருக்கு. கேஎல் ராகுல், ஆமா. ஓகே. சரி, அதான் லைக் வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்சிபி விசஸ் டிசி. எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பமே இல்லாத வீடியோ. வேற வழி இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு வீடியோ ஒரு 10 நிமிஷம் பேசினாவே போதும்னு நினைக்கிறேன்டா. மேட்சே அவ்வளவுதான்டா. மேட்சே நான் போய் சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்குள்ள மேட்ச் முடிச்சிட்டானுங்க. போயிட்டு 2 தோசை சாப்பிட்டு வர அதுக்குள்ள மேட்ச முடிச்சிட்டானுங்க. ஸோ அதான் லைக் இந்த மாதிரி டிசியை வச்சு செஞ்சிடானுங்க ஆர்சிபி. என்னன்னா ஒரு விழுது 9 ரன்னுக்கு 6 விக்கெட்டுக்கும் போது எல்லாரோட மனசும் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. எதனால பதட்டமாவே 49 இருந்துச்சு. கிராஸ் பண்ணிடுவானுங்களோ இல்லை கிராஸ் பண்ணாமல் விட்டுருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பத்துலான்னு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறானுங்களா, தாண்டுவானுங்களா தாண்டுவானுங்களா அப்படின்னு. அவனுங்க, நான் எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டேன். அல்லா, இயேசு, பிள்ளையார், முருகர் எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டேன். எப்படியாவது தாண்டிடணும்டா எப்பான்ட்டு. இல்லை 49 தாண்டிட்டானுங்க. ஆனா அது ஏன்டா இவ்வளோ இவ்வளோ கேவலமா ஆடுறானுங்க, இவ்வளோ கேவலமா ஆடி அந்த 49க்குள்ள அவுட் ஆக மாட்டேங்கிறானுங்க. அப்ப அப்ப இல்ல bro, அவனுக்கு அந்த எவ்வளவு அவனுங்க தெரியுமா? ஆடி இருப்பானுங்க. அவனுங்க ஒரு ஸ்டேஜ் மேல அவார் ஆயிடுறானுங்க. அந்த 49 தாண்டிடணும், அந்த இல்ல ப்ரோ, தாண்டா ப்ரோ போதுன்ற இன்னைக்கு மைண்ட் நீங்க எடுத்துக்கிறானுங்க. நீங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த 9 ஃபார் 6 வரும்போது விராட் கோலி, ரஜத் பட்டிதார் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. மாப்பிள்ள இதுதான் கரெக்டான தருணம், இன்னைக்கு ஒரு அடிச்சாதான் உண்டு. பார்த்த உடனே ஆனா நின்ட்டானுங்க 2 பேரும். பரவாயில்ல. சண்டையை போட்டு மில்லர் மில்லருக்கும் இது பூரலுக்கும் நன்றி. குரல். இந்த நன்றி. ஜேமிசன் So அவங்க அதுதான் 2 பேருக்கு நன்றி சொல்றத விட ரொமாரியோ சப்பாடுக்கு நம்ம நன்றி ஷெப்பர்டுக்கு சொல்லணும். நன்றி. எங்கேயோ இருந்தா வந்தான், நல்ல பையன் ஆனா வந்தான். இப்படி இப்படி ஒரு 75 ஸ்கோர் மேட்ச்லயும் நம்பால் பாத்தியா 12 பாலுக்கு 11 கடைசியா 2 4 6 மட்டும் அடிக்கலன்னு. நான் அவ்வளவுதான். சொல்றேன், டேய் சும்மாவே லட்டு சாப்பிடுவாரு நம்பாலு, இதெல்லாம் வந்து லோ ஸ்கோரிங் கட்டையை போட்டு நிட்டுருவாரு அவரு உள்ள. எனக்கு தெரிஞ்சு படிக்கிற திட்டிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவன் என்ன இப்படி அடிக்கிறான் அப்படின்ட்டு. ஒரு 15 ஓவர் வரையும் மேட்சை கொண்டு போலான்னு பார்த்தா நீ தான் அப்புறம் 6 ஓவர்ல மேட்ச். இன்னைக்கு இன்னைக்கு டிசி ஜெயிக்கணும் தான், இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும் தான் இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு டிசி ஜெயிச்சானுன்னு ஒரு மாதிரி அப்ப ஸ்லைட்டா மேல போயிருவானுங்க. இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிடணும் அப்படின்னு வேண்டிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி நடந்துச்சு. ஆனா அப்படி 9-6 வரும்போது எனக்கு பயம் ஆயிருச்சு. இல்ல அது ப்ரோ, நீ 49 அநியாயத்துக்கு போச்சு. 260 அடிச்சுட்டு 75 ஆல் அவுட் ஆடுறாரு. யாரா நீங்க? எனக்கு சப்பா, எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவனுங்க வந்துட்டு பேட்டிங் நல்ல வந்து பவுலிங் ப்ரோ அவனுக்கு வந்து. செம்மையா போட்டானுங்க. சரியான அதான் ப்ரோ. புவனேஷ் கண்ணை குமார் தான். ஒத்திக்கலான்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ அவனுக்கு பவுலிங் பார்க்க. இல்ல டெஸ்ட் லைக் மேட்ச் எல்லாமே 2 பேருமே கிரெடிட் கொடுத்தே தான் அவனுக்கு. ஏசலுட்டும் சரி புவனேஷ் குமார் சரி பிரிச்சுட்டானுங்க. அவனுக்கு வந்துட்டு தொடவே அது முடியல. இப்பெல்லாம் செகண்ட் பாலே போட்டானே இந்த புதுசா இப்ப வந்தானே, அவன் பேர் என்ன, சாஹில் பராக்கா. ஆமா ஆமா. அவனுக்கு ஒரு மாதிரி ரிவர்ஸ்ல ஒரு யாருக்காரு போட்டான் பாருங்க. இல்ல எனக்கு என்ன அது ஒரு swing கடுப்பு, அப்படியே நீ swing. என்னடா டெஸ்ட்ல இருந்து வந்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹேசலுட் ஃபுல் அண்ட் எல்லாம் ஃபுல் இந்த டெஸ்ட்ல இருந்து பெண்ணாடுறானுங்க இம்ப்ளிமெண்ட் ரத்தம் பண்ணிட்டான். ரத்தம்னு. டெஸ்ட் லென்த் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஹேசலுட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ வந்துட்டு ஆர்சிபி அவ்வளோதான், இவனுக்கு சும்மாவே பிடிக்க முடியாது. அஹ் ஆடுவானுங்க, கத்தகா புதகான்னு ஆடுவானுங்க. இன்னைக்கு இலங்கா ப்ரோ இல்லாத நல்ல விஷயம். என்ன ஆமா பேசுற ஆமா. கேட்க. அவன் வந்திருந்தானா கால் மேல கால் எடுத்து போட்டு ஆடிட்டு இருந்திருப்பான் எல்லாரும். ஸோ அவன் வந்திருக்கணும்டா. ச்சே. ஸோ அதான் லைக் வந்துட்டு இன்னைக்கு ஆர்சிபி வந்துட்டு பவுலிங் பிரிச்சிட்டானுங்க, ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ ஒரு நாள் பண்ணியாண்டா பைத்தியக்கார பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு பால் லெஃப்ட்ல போடுறான், ஒரு பால் வந்துட்டு அந்த பக்கம் லெக் சைடு போடுறான், ஆஃப் சைடு போடுறான், பவுன்ஸ் போடுறான். அவனுக்கு விக்கெட் வேணும் அவன் அப்போ. அவன் சும்மா அவன் சும்மா 6 பால் போடணும் வந்து கடமை போட்டுக்கிட்டு இருந்தாங்க வந்துட்டு, என்னதே போட்டா சரி அப்படின்ற கதையா போட்டுக்கிட்டு இருந்தாங்க வந்துட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பத்து இவனுக்கு வந்துட்டு ஹேசலுட்க்கும் புவனேஷ்குமாருக்கும் கண்டினியூஸா 4 4 ஓவர் கொடுத்திருந்தா கூட நானும் அப்படிதான் ஆச்சரியப்படுறதுல நினைச்சேன்டா. நானும் முடிச்சிருப்பானுங்க நிஜமாலுமே மேட்சை. அப்படிதான் நினைச்சேன். சரி யோசிச்சுப்பாங்க. முடிக்க போறானுங்க அப்படின்ட்டு. ஃபீல்டிங் அதே சமயத்து ஃபீல்டிங் செம பயங்கரமா செம fielding. பண்ணானுங்கடா. அம்மா, இவன் ஜித்தேஷ் பறந்து பறந்து அப்பா, பிடிக்கிறான்டா. ஜித்தேஷ். பயங்கரமா இருந்துச்சு bro இன்னைக்கு பவுலிங்க. ஆமா. அழகா அத சொல்ற கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு போட்ட லென்த் ஃபுல்லாவே. அழகா போடுறானு. ஒரு சமயத்துல நான் யோசிச்சேன், சரி மழைக்கெல்லாம் வந்து ஏதாவது கட்ட கட்டியோ போட்டு அந்த உழப்பி நடுவுல விட்டா ஒரு நல்லா காத்து ஒண்ணு இருக்கும். அடிச்சிச்சு. ஏதோ ஆஹ் நிப்பாட்ட தான் போறேன்னு நினைச்சேன் மேட்ச். உழப்பி விட்டா பூச்சி நல்லா கீச்சி இருக்கும்னு நிப்பாட்ட வந்து நினைச்சேன். போறதுக்கு இந்த காப்பான் படத்துல வர மாதிரி பூச்சி கீச்சி உள்ள பூச்சி வந்து மேட்ச் நெட்டவெளி நின்றுச்சுன்னா எல்லாம் வந்து காத்தடிச்சோடனே எவனா அங்கிட்டு இருந்தேன் உனக்கு கிளப்பி விட்டா போனக்கு காத்து பறக்க விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க போனக்கு. அதுவும் நீ சொன்ன மாதிரி அந்த 49 கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் மழை வந்திருந்தா போதும் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளார ஆமா. வந்துருந்துச்சுன்னா நாங்க அதான் முடிச்சிருப்போம் பிரச்சனை அப்பவே இன்னைக்கு. அந்த அப்படின்னு 49 இருப்பானுங்க. கிராஸ் பண்ணு தான் இருந்தேன். சே. ஆனா அப்பா. ஒரு
ஒரு ட்ரேட்மார்க்கே மாறிடுச்சுல 49ங்கிறது. அப்பா அதெல்லாம் முடியாது. அதான் ப்ரோ நீ நல்லா பாத்தீங்கன்னா சீசன் நிறைய லோ ஸ்கோர் எல்லாமே வந்த போது எல்லாருமே அந்த 49 தாண்டினா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் விளையாடுறானுங்களே. விக்கெட்ஸ் ஃபாலோ அதான் ராஜஸ்தானுமே ஆயிடும், அப்படிதானே 49 விளையாண்டாங்க. தாண்டிடுவோம். இந்த ராஜஸ்தானுமே இதை அப்படிதான் விளையாடுது. ஒருத்தர் லைக் நேற்று ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்துட்டு, கமெண்ட்லயும் கேட்டிருந்தாரு, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி ருத்ராஜ் கைக்வாடு வந்துட்டு என்ன ப்ரோ நீங்க நல்ல இன்னிங் சொல்றீங்கன்னு. இப்ப புரியுதா ருத்ராஜ் கைக்வாடு அவுட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும். அதான் 60 சொல்லணும். 70 தான் வந்திருப்போம் நம்மளும். நான் என்ன சொல்றேன், அந்த இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் சொல்லல, ஒரு 10 ரன் அடிஷனலா போட்டிருக்கணும் தான் சொன்னேன் நான் அந்த இடத்துல. ஆனது கேவலமான இன்னிங்ஸ் சொல்ல மாட்டேன், அவன் இது இருந்ததுனாலதான் அந்த ஸ்கோரே. லைக் அப்புறம் இன்னொன்று வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். லைக் வந்துட்டு இந்த இதை பற்றி நான் பேசி ஆகணும் ப்ரோ. ஒருத்தர் கூட இன்ஸ்டாகிராமில் இதை இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் இதை பேசுங்க ப்ரோ அப்படின்னாங்க. நானுமே அதை எடுத்துட்டு தான் வந்தேன். இந்த நந்தகோபால்னு சம்திங் அந்த சிஎஸ்கே ஃபேன் ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க அப்பா மௌனே சிஎஸ்கே அப்பா இது அடிச்சிச்சுடா இது அடிச்சுன்னு சொல்லுவார்ல. ஆக்சுவலாக வந்துட்டு அவர் முன்ன பண்ணது வந்துட்டு அதான் நான் போன வருஷம் பேசினது எல்லாமே கரெக்ட் தான் ப்ரோ, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இப்போ இந்த இதில் வந்துட்டு நேற்று ஒன்று நடந்துச்சு. ஏன்னா ஒரு இப்போ நீ வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க, ஒருத்த 4 பேர் வந்து கத்த தான் செய்வான். அந்த டாலரன்ஸ் கூட உனக்கு இல்லைன்னா எப்படி? நீ அதுக்குன்னு அவங்க அம்மா முன்னாடியே போய் எப்படி வளர்த்திருக்காங்க, நீ அப்படி வளர்த்தினியா இப்படி வளர்த்தினியா? அதான் ப்ரோ நான் என்ன கேட்குறேன், அவன் என்ன பண்ணான், விசில் ஊதுனான். அவனுங்க தான் அப்படி சில்லறத்தனமா பண்ணுவானுங்கன்னா அது அவனோட பிரச்சனை. இப்போ விசில் ஊதுனா அந்த பையன் என்ன பண்ணான், ஒன்றுமே பண்ணலையே. அவன் வந்து பண்ண தான் செய்வான். அதுக்கு நீ அவன்கிட்ட பேச முடிஞ்சா பேசு. அவன் பேச முடியல, போறாங்கிற ஃபேமிலி கூட வந்திருக்கான். அவங்க அம்மா கிட்ட போய் நீங்கள் என்ன வளர்த்திருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்கான். எனக்கு புரியலையே. நீ மட்டும் உங்கள் அப்பா அம்மாவனே கெட்ட வாரத்தில் ஓத்தானாங்க, அத்தனை கப் அடிச்சோண்டா இத்தனை கப் அடிச்சோண்டான்னு சொல்லுவேன் ப்ரோ. நம்ம டீமா இருந்தாலுமே நம்ம டீம் சப்போர்ட்டரா இருந்தாலுமே அவன் பண்ண தப்பு தான் ப்ரோ. இதை நீங்க 2 பேருமே உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் உங்க 2 பேத்துக்கு நான் அந்த பாயிண்ட் நாளைக்கு பேசணும் சின்ன சார்ஜ்ல. இது நான் என்ன சொல்றேன், இவனுமே இப்ப பேசுறது கரெக்டா சொல்ல மாட்டேன். நாஸ்டாலஜியை பேசி தான் இந்த பிரான்சிஸ் இப்படி கெட்டு போயே கிடக்குது. நாஸ்டாலஜியை பேசாம இருந்தானே நேற்று ஆர்சிபி லெவல்ல தான் இவனுங்க இருக்க வேண்டியவனுங்க. இவனுக்கு நாஸ்டாலஜியை பேசி தான் இந்த கெட்டு போய் நிலைமையில இருக்கு. 2010 என் தலைமை 2010 பண்ணா 2010 முடிஞ்சு போச்சு அந்த கதையை. பண்ணதுக்கு உனக்கு இன்ன வரைக்கும் 5 கப் இருக்கு, 2 CNT20 டிராஃபி இருக்கு. லெகசினா எவனுமே பீட் பண்ண முடியாது. அதுக்கு நான் அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்ன, அதை பேசிதான் இவனுங்க புசி எடுத்துக்கிறானுங்க நடந்துட்டு. அதுதான் ப்ரோ, லைக் பேசுறதுன்னு ஒரு விதம் இருக்குது ப்ரோ. இப்போ நான் சொல்லிட்டு போயிடுவேன் ஈஸியா, அடி 5 கப் இருக்கு 2 CPL இருக்குடா முடிஞ்சா அதை அடிச்சுட்டு வந்து பேசுங்கன்னா அது வேற கதை. நீ சம்மந்தமே இல்லாம நீ தோத்த ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு நீ உட்காந்துட்டு இருக்க. அதுக்குன்னு சும்மா போறவனை பிடிச்சி நீ ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணலாம் தப்பு. நானே இது இத்தனைக்கும் வந்துட்டு எனக்கு நான் நம்மளோட வீடியோக்கே ஒரு தடவை கேட்டிருந்தேன் விட்டா, லைக் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கும் ப்ரோ அப்படின்னோடனே சரி ஓகே ப்ரோ டைம் இருந்தால் வரேன் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ நான் எப்பயுமே அவர்கிட்ட சொல்கிறேன் ப்ரோ, நம்ம வந்துட்டு தோத்தோம்னா நம்ம தோத்துட்டோம் ப்ரோ, நம்ம ஸ்குவாட் சரியாக உள்ளே கொண்டு போகல, இல்லை இம்பாக்ட் பிளேயர் தப்பாக யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளம்மிங்கை உங்களுக்கு போய் அடிங்க. ஃப்ளம்மிங்கை நீங்கள் எந்த விதத்தில் போய் குத்தம் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன்னா ஃப்ளம்மிங்கை கை காலை பிடிச்சி தோனி விளையாட வேணான்னு சொல்லிட்டு இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அது புரியவே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைனா நீங்கள் தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நீங்களே வந்துட்டு போடுங்க, ஃப்ளம்மிங்கை வச்சு திட்டுங்க. ஃப்ளம்மிங்கோட நீங்கள் எந்த விதத்துலையாவது வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு 1 டவுன் அனுப்பிச்சு வரதை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? 2 விக்கெட் விழுந்த உடனே எந்த பைத்தியக்கார கோச்சாவது அப்படி பண்ணுவானா? கொஞ்சம் யோசிங்க ப்ரோ. நம்ம சைடும் தப்பு இருக்கு. நீங்க சும்மா வந்துட்டு அவனுங்க அப்படி பண்றானுங்க தான், நான் அவனுக்கு ரீசன்லாம் பண்ணி சொல்லல. ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படி பண்றானுங்க. ஆனா அதை நீங்க விட்டுட்டு நீங்களும் அந்த மாதிரி தரக்குறைவா பேசுறதோ இல்லை தாழ்ந்து கீழே இதா பேசுறதோ அது ரொம்ப தப்பு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இந்த வர அப்கமிங் வீடியோஸ்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன பத்தி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது சொல்லுங்க. அது அவாய்ட் பண்ணிடணும் ப்ரோ. அந்த சார்பட்டால சொல்ற மாதிரி அவன் அடிச்சிருக்கான், அவன் இப்ப என்ன வேணாலும் பேசுவான். நம்ம கேட்டுட்டு போற இடத்துலதான் இப்ப இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அடிச்சுட்டு திரும்ப நீ என்ன வேணாலும் பேட்டி கூட என்னவோ பண்ணு. அவனுக்கு மாதிரி நம்ம ஹார்ஷ் பண்ண வேணாம், பர்சனலா அட்டாக் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். பத்து நீ என்ன சொல்ற பத்து? அதுதான் அவங்க அம்மா வந்து அவன்கிட்ட மன்னிச்சிருக்கான் மீன்ட்டு போறாங்க. என்னன்னாலும் சாம்பியன்ஸ் மைண்ட் செட்னு அது எப்பயுமே இருக்கும். அது 2 வருஷமா அவன் பார்க்கவே முடியாது இவனுங்கிட்ட. இல்ல ப்ரோ, தோனியே இதை பார்த்தா அவரே காரிதான் பொறுத்து போவாரு. இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்திருந்தா நமக்கு இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவன் சிஎஸ்கே ஃபேனே கிடையாது ப்ரோ. அவனுங்க இப்போ எம்ஐ தான் பாருங்க 10வது இடத்துல இருக்கானுங்க. அவங்க இப்போ எம்ஐ தான் ப்ரோ, அவனுக்கு தான் வந்துட்டு பார்க்காத கப்பு இல்லை பண்ணாதது இல்லை. நம்மளும் தான் 5 கப் அடிச்சிருக்கோம். இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க, கீழே இருக்கானுங்க, நம்மளும் மேலே இருக்கும். அது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு புரிதல் வேணும். அதை அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டானுங்களா இல்லையா? இப்போ எங்கள் ஸ்குவாடில் தப்பு இருக்குடா, எங்கள் டீமில் வந்து தப்பு இருக்குது, உள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் மாற்றிக்கிறோம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டானுங்களா? அந்த அக்செப்டன்ஸ் தான் நமக்கும் வேணும் அப்படிங்கிறோம். ஸோ அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த மேட்ச்லனா 6 இருக்கு பார்த்துக்கலாம். சாம்பியன்ஸ் மைண்ட் செட்னு ஒன்று இருக்கு, சாம்பியன்ஸ் மைண்ட் செட்னு ஒன்று இருக்கு. அந்த மைண்ட் செட் எதுவுமே இருந்து போயிடணும். சரி பேசிட்டு போன்னு விட்டுட்டு அடிக்கிறனா அடிச்சுட்டு அன்னைக்கு காமிச்சிடணும். பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு நம்ம இது பண்றது. சும்மா
சும்மா வாய்க்கு வாய் பேசி என்ன எவனுக்கு என்ன தெரியாதா? ஸோ இவனுக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம் அடிச்ச கப்ப நம்ம 16 வருஷம் முன்னாடி அடிச்சாச்சு. இப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கப்ப அதான் as a ரெக்வஸ்டாக வந்துட்டு ஃபேன்ஸை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசாதீங்க, பிளேயர்ஸையும் வந்துட்டு அப்யூஸ் பண்ணாதீங்க. கலாய்க்கிறது வேற. இப்போ 49 தாண்டுங்கடா அப்படின்னா அதெல்லாம் ஒரு கலாய் தான். 49னா அது ஒரு ஜாலி. அதை விட்டுட்டு நீங்கள் போய் திட்டுறது, கெட்ட வார்த்தை திட்டுறது, அதெல்லாம் வந்துட்டு ஒரு இது கிடையாது. ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நடந்துவாங்க, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துவாங்க எல்லாரும். அவ்வளோதான். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா இன்னைக்கு? எனக்கு வந்துட்டு இன்னைக்கு நிதிஷ் ராணா வந்துட்டு கொஞ்சம் நின்று ஆடி இருக்கணும்னு தோணுச்சு ப்ரோ எனக்கு. உனக்கு எப்படா பத்தி இருந்துச்சு? நிதிஷ் ராணா நின்று இருக்கும்டா. டேவிட் மில்லர் நின்று அடிச்சு கொடுப்பான்னு நினைச்சேன்டா. இல்ல மில்லர் கூட நான் என்ன சொல்றேன், மத்த எல்லாருமே வந்து விக்கெட் டேக்கிங் பால்ல தான் விட்டான். டேவிட் மில்லர் மட்டும் தான் வந்து வாண்டடா போயிட்டு அவன் விக்கெட் கொடுத்தான். அவன் வேரியேஷன் கொடுத்துட்டே இருக்கான் அந்த ஓவர்ல. ஏன்னா ஸ்லோவர் பால் போடுறான். ரசித்தாரு இது ரீட் பண்ணிட்டான் அவன். மில்லர் ரீட் பண்ணதுக்கு அப்புறமும் அது ஒரு தேவையில்லாத ஷாட். உனக்கு அந்த ஓவர்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருச்சு. உனக்கு அந்த பவுண்டரி கிடைச்சா அதோட நிப்பாட்டிட்டு நீ அடுத்து அப்புறம் பாத்துருக்கலாம். கொஞ்சம் அவசரப்படுதான். மத்த எல்லாமே அவன் விக்கெட் டேக்கிங் பால் தான் போட்டானுங்களே. நிதிஷ் ராணா நீ சொல்ற அளவுக்கு இருக்கான், குவாலிட்டியான பிளேயர் தான். பட் அவன் இன்னும் அந்த அளவுக்கு அவன் ஃபார்ம்ல இல்ல. போன சீசன் போன மேட்ச் தான் ஃபைன் பண்ணானே. உடனே அவனுக்கு தூக்கிட்டு வந்து இந்த விளையாட மாட்டான். இல்ல இப்போ டேவிட் மில்லர் கொஞ்சம் நின்று இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணா வந்துட்டு நான் ப்ராப்பராக ஒரு கவர்ஸில் ஒரு ஷாட் ஒன்று அடித்தான், குர்னல் பண்ணி தடுத்துட்டான். அதுவும் இல்லாமல் ஹேஸ்லூட் போட்ட பால், ஸ்டெம்ஸ் டு ஸ்டெம்ஸ் போட்ட பால் ஸ்ட்ரைட்டாக நல்லா பர்ஃபெக்ட் டிஃபென்ஸ் ஆடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 பால் பேட்டில் வாங்கும்போது நீ எங்கே 7 பாலுக்கு ஒரு ரன் அடிச்சு வச்சிருக்கே, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சிங்கிளாச்சும் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். நீ என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா பாலை நிறுத்தினா போதும்னு ஆட ஆரம்பிச்சான் நிதிஷ் ராணா. ஸோ அதுதான் அவன் பண்ண பெரிய பிளண்டர். கொஞ்சம் இப்போது அதே தான் வந்துட்டு பூரல் எவ்வளோ வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு என்கேஜிங்காக வச்சிருந்தான். ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறது, ஒரு புல் ஷாட் அடித்து ஒரு 4 எடுக்கிறது, அந்த மாதிரி என்கேஜிங்காக வச்சிருந்தான். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிதிஷ் ராணா கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கணும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் காட்டணும். எல்லா மேட்சும் ஈஸியாக ஜெயிக்கிற மேட்ச் அடிக்கிறதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும்போது டீம் ஓரளவுக்கு ரன்னு கொண்டு வந்து விடணும். ஸோ ஹார்ட்லி வந்துட்டு டிசிக்கு பேட் டே, ரொம்ப 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 பேட் டே. அவனுங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாப் 3 போயிருக்க வேண்டியது. தோற்று தேவையில்லாமல் உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அதுதான் எனக்கு வருத்தம்பா. இவனுங்கெல்லாம் வந்துட்டு அவனுக்கு அவ்வளவுதான் ப்ரோ. என்ன பத்து பயப்படுறானுங்கடா, பால் தொடவே பயப்படுறானுங்க. அதுவும் இந்த சுயாஷ் ஒரு பால் போட்டான் பாரு குல்தீப்புக்கு, என்ன பால்ரா அது, செம்ம பால். இங்க குத்தி இப்படி வருது. உங்களுக்கு எல்லாமே அவன் நல்லா பிரைம்ல தான் போட்டான். பிரைமா போட்டானுங்க பவுலிங் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவனுக்கு அந்த பியர்லெஸ் பேட்டிங்ன்ற மைண்ட் செட் இருந்தா ப்ரோ. இவன் டீமுக்கே அந்த பியர்லெஸ் பேட்டிங் மைண்ட் செட் இல்ல. என்னன்னாலும் பாருங்க, அவன் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மாலாம் பாருங்க, படுது படம் அடிச்சுட்டு சுத்திடுவேன். ஆனா அது எங்கோ பட்டு போயிடும். அவனுக்கு இருக்கு, இவனுக்கு பவர்லாம் இருக்கு, பவர் ஜென்ரேட் பண்ற அளவுக்கு இருக்கு. பியர்லெஸ் பேட்டிங் மைண்ட் செட் இவனுக்கு இல்ல. இவனுக்கும் சரி சிஎஸ்கே சரி அந்த பியர்லெஸ் பேட்டிங் மைண்ட் செட்லாம் இல்ல. அதுதான் அவனுக்கு பெரிய பாயிண்டாவே இருக்கு அவனுக்கு. அதுக்கான பெரிய கன்சர்னே இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு ஒருத்தன் நின்றுந்தானா ஒரு 140 கிட்ட போட்டுருக்கலாம் ஸ்கோர். ஏன்னா நேத்து ருத்துராஜ், ரிங்கு சிங் நின்றனால அந்த ஸ்கோர். அதே மாதிரி நின்றுந்தானா இன்னைக்கு ஸ்கோர் இருந்திருக்கும். இது எல்லாம் நடந்துருச்சுடா பத்து. ஆனா விக்கெட் போட்டு எல்லாமே சுருட்டுனது ஹேசல்வுட் புவனேஷ்குமாரும். விராட் கோலி எடுத்து அந்த 2 6 எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்கடா அவனுக்கு. அடிச்சும் பார்த்தாச்சு. என்னன்னா வரும்போது ஹேட்ரிக் பால் ஹேசல்வுட்டுக்கு அவன் ஸ்ட்ரிக் அடிச்சு என்ன பண்ணுவான், 4 ரன் போயிடும். என்ன பண்ணுவான், விராட் கோலி மாதிரி நிப்பான். அங்கிட்ட இருந்து அடுத்த ஓவரே அவுட் ஆயிருவான். ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்தானே போயிட்டு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு இருப்பான். அதான் ப்ரோ படிக்கவே மாட்டேங்கிறான். தண்டாதானடா இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு எங்கிட்ட அந்த மைண்ட் செட் வருது. அதான் விளையாடுங்க, வளருமா வளராதாடா, ஏன்டா பண்ணிக்கிறீங்க? அப்பப்போ மண்ட சூடாக்கி இருக்கு பிடிச்சிருமாடா உங்களுக்கு. சரி ஓகே ப்ரோ, வெல் பிளேட் விராட் கோலி. நல்ல நாக்கு இன்னைக்கு. படிக்கல் வந்துட்டு சப்போர்ட்டிவ் நாக்கு. விராட் கோலிக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் நாக்கு. படிக்கல் ஆடல. ஒரு 15 ஓவர் வரைக்கும் மேட்ச் போயிருக்கும்னு நினைச்சேன். 6 ஓவர் அடிச்ச ஷாட் பாத்தீங்களா, என்ன மாதிரி அடிச்சா, சரியான ஷாட். அதெல்லாம் படிக்கல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கான் ப்ரோ. எல்லா மேட்சுமே ஆர்சிபிக்கு. அவன் அந்த 1 டவுன்ல அவன் அங்க ரைஸ் பண்ணி விட்டுட்டு போறதா அந்த பட்டிதர் வந்துடுறான். அப்படியே அங்க இருந்து குடிச்சு ஒவ்வொருத்தரா வந்துடுறானுங்க. அவனுக்கு கூட்டத்திலே ஒரே ஒரு கருப்பாடு இப்ப இருக்கிறது யாருன்னா ஜிதி சர்மா மட்டும்தான்.
மொத்தமாவே 57 ரன் தான் அடிச்சிருக்கேன். மொத்தமாவே 57 ரன் தான் அடிச்சிருக்கான் 8 மேட்சுக்கு சேர்த்து. இதுல வேற அவருக்கு கடைசி 4-5-10-15 பால் தான் வேணுமாமா. அதுல ஈஸியா ஒரு 9 பால் 50 ஸ்கோர் பண்ணிடுவாராமா. சொல்லிக்கிறான் என் டீம் வந்து நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் என் டீம் வந்து டாப் ஆர்டர் collapse அப்பதான் நான் ஆகும். பெர்ஃபார்ம் பண்ணுவேன். எத்தனை பெர்ஃபார்ம் பண்ண நீ என்னவோ சரி ஓகே. லைக் வந்துட்டு செம்ம வின்னு. ஆர்சிபி போட்டு பொழந்து எடுத்துட்டானுங்க. இந்த வெற்றிலாம் வந்துட்டு ஒண்ணுமே நான் சொல்ல முடியாது. சூப்பர் நாக், எக்ஸலன்ட் நாக். ஜாலியா இருங்க, நல்லா படுத்து தூங்குங்க. அதே மாதிரி அவன் தூங்கிட்டானுங்க. பெத்தலோட அவனுக்கு கேட்ச் 10:30 படுத்துட்டானுங்க எல்லாருமே. என்னடா பத்து பெத்தலோட கேட்ச் அது ஒரு செம்ம கேட்ச்ரா. எப்பா சூப்பர் கேட்ச். அது அந்த இடத்துல நட்ராஜனோட ஃபிட்னஸ்க்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். இல்லன்னா அவன் ஃபிட்னஸ் இல்லைன்னா எப்பதான் தாண்டி போயிருப்பான் பவுண்டரி. அவன் எந்த அளவுக்கு அடாப்டபிள் ஸ்டேபிளா இருக்கின்றது அதுலயே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு வந்துட்டு பத்து ஆஸ் யூசுவல் இருக்கான். ஒன் பிச் மீடியால இருந்து லைக் அவரே சப்போர்ட் பண்ணுங்க. அவரே இன்னொரு பேஜ் ஒன்று வச்சிருக்காரு. ஒன் பிச் இல்ல, ஓபன் பிச் மீடியா. சாரி, ஒன் பிச் மீடியாங்கிற பாருங்க, ஓப்பன் பிச் மீடியா. ஸோ அவரும் வந்துட்டு நான் கூப்பிட்றப்ப எல்லா வீடியோக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரோட வீடியோவும் நீங்கள் யூடியூப்ல வரும், கண்டிப்பாக பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பார்க்கலாம். பாய் ப்ரோ. பாய்டா பத்து. பாய்.